ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். தொடக்க நூல் 2:9. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். என் அன்பு மக்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருவிதமான வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, மண்ணிலிருந்து மரங்களை வளரச் செய்து ஒவ்வொரு மண்ணிலும் ஒருவிதமான மரம், செடி கொடிகளை உருவாக்கினோம். காரணம், இந்த மண்ணினுடைய வள்ளன்மை வெளிப்படுவதற்காக. என் அன்பு பிள்ளைகளே, இன்று அநேக என் பிள்ளைகள் வளமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற திறமையை வெளிக்கொணர விரும்புவதில்லை. என் அன்பு மக்களே, நீங்கள் என் பார்வையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் பலவிதமான திறமைகளை தந்திருக்கிறேன், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், அறிவாற்றலை தந்திருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எல்லா நுண்மதிகளையும் தருகிறோம். திறமைகளை கொடுத்து படைக்கும் திறனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறோம். இதோ உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய உள்ளத்திலே பல ஆற்றல்கள் உண்டு. நீங்கள் ஆற்றல் பெற்றவர்கள், வலிமை உள்ளவர்கள். ஆகவே உங்களுடைய வலிமைக்கு ஏற்ப நன்மை செய்யுங்கள். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள நன்றாக படியுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியாத அநேக ரகசியங்களை திருவிவிலியமாகிய வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறோம். நீங்கள் அவற்றை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய ரகசியங்கள் அனைத்தும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, திருவிவிலியத்தை வாசித்த ஆற்றல், வலிமை, சக்தி, நம்முடைய வல்லமை வெளிப்படும். திருவிவிலியத்தை வாசித்த ஞானிகள் விவேகத்தோடு அநேக படைப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்று ஒளிமயமான உலகத்துக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒளியை உண்டாக்கும் திறமையை மனிதனுக்கு நாம் கொடுத்தோம். இதோ ஒளி உண்டாகட்டும் என்று வாக்கு கொடுத்த நாம், ஒளி நம்முடைய வார்த்தையிலிருந்து உருவானது. இதோ உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பல திறமைகள் இருக்கின்றது. படைக்கும் திறன், படைப்பாற்றலின் செயல்பாடுகள். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, ஒன்றை மறந்துவிட வேண்டாம். நாம் உங்களுக்குள் இருக்கிறோம். நீங்கள் நமக்குள் இருந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாள், மகிழ்ச்சியின் நாள், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாள். நீரோடை அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல் இருப்பாய் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
அப்பா, இந்த அதிகாலை வேளையில் கூட ஆண்டவரே பாதம் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அந்த நீரோடை அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல ஆண்டவரே, அப்பா அப்படி ஜெபத்தினால் ஆண்டவரே நாங்கள் 10, 100, 1000 மடங்கு ஆண்டவரே விளைச்சல் தருகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, நன்மைகளின் நாயகனையும் ஆராதிக்கிறோம் ராஜாவே. அப்பா, நீதியின் அரசரையும் ஆராதிக்கிறோம், அமைதியின் தேவனையும் ஆராதிக்கிறோம், எக்காலத்திற்கும் அரசரையும் ஆராதிக்கிறோம், என்றும் வாழும் அரசரையும் ஆராதிக்கிறோம், அழிவில்லாத அரசரையும் ஆராதிக்கிறோம், இஸ்ரேல் மக்களின் அரசரையும் ஆராதிக்கிறோம், மண்ணுலகம் அரசர்களின் தலைவர்களையும் ஆராதிக்கிறோம், உன்னத கடவுளின் ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம் ராஜாவே. ஆம் தகப்பனே, அப்பா கடந்த நாட்கள் முழுதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் கூட ஆண்டவரே புதிய படைப்பாக நாங்கள் அப்பா ஒரு சிறு ஆண்டவரே செடியை போல நாங்கள் முளைத்து கொண்டிருக்கிறோம் ராஜாவே. எங்களுடைய ஜெபத்தினால் எங்களை இடைக்கட்டுங்க ராஜாவே. அப்பா, ஜெபத்தினால் எதையும் செய்ய முடியும் என்று அப்பா அந்த நம்பிக்கையை ஊட்டுங்க ராஜாவே. அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்பா எங்களுக்கு அப்பா மனிதர்களுக்கு 6 அறிவு கொடுத்திருக்க தகப்பனே. நன்மை தீமை அறிந்து கொள்கிற அப்பா அந்த அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜாவே. அப்பா, அதை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரை எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவையில்லைன்னு அப்பா நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜாவே. தீயவர்கள் ஆண்டவரை எப்படி வேணாலும் வாழ ராஜாவே. அப்பா, இறை வார்த்தை படித்து அதன்படி நாங்கள் உடைய கட்டளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே நன்மையே செய்யணும், நன்மையே பேசணும், நல்லதே செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க ராஜாவே. எங்கள் உள்ளத்தில் இருக்கப்பா எல்லா அழுக்கு காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தினால் தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்கவே முடியாது என்ற வார்த்தை ஆண்டவரே நீர் கட்டளை இட்டிருக்கிற ராஜாவே. நாங்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் ராஜாவே பிறருக்கு நாங்கள் இறை செய்தியை அறிவிக்கும் போது ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரை தூய்மை ஆவார்கள் ராஜாவே. நன்மை தீமை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்க ராஜாவே. அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. திருப்பாடல் 92 சொன்னது போல மலைகள் தோன்றும் முன்னே நிலத்தையும் உலகையும் உருவாக்கும் முன்னே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. ஆம் தகப்பனே, உலகம் தோன்றும் முன்னே ஆண்டவரே உள்ள தேவன் நீதானே ராஜாவே. அப்பா, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் தேவனும் நீரா இருக்கிறீங்க ராஜாவே. அதற்காக இந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஜெபத்தை என்னால் செய்ய முடியவில்லை என்ற அப்பா கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜாவே. ஆவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜாவே. வார்த்தையினால் ஆண்டவரை சுகப்படுத்துங்க ராஜாவே. அப்பா, அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவரை இறை வார்த்தை சொல்லி தியானிக்கும் போது அப்பா எத்தனை ஆசீர்வாதம் என்று அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளணும் ராஜாவே. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்கவும் தியானிக்கவும் படிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்க ராஜாவே. உடைய பிரசனத்தில் மூழ்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை தொடுங்க ராஜாவே. அப்பா, அந்த பைபிளை எடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற ராஜாவே. உடைய வார்த்தை உயிருள்ளது அப்பா, ஆற்றல் வாய்ந்தது அப்பா, இருபுறம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லியிருக்கிறதா. அப்படி இந்த வார்த்தையினால் அப்பா அவர்களை இடை கட்டுங்க ராஜாவே. வாக்கு மனிதனாரா நம்மிடையே குடிகொண்டார் என்று சொன்ன வார்த்தை கூட ஆண்டவருடைய உம்முடைய வார்த்தை ராஜாவே. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி தியானிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்க ராஜாவே. இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தையினால் ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகத்தை வழிநடத்துங்கப்பா. அப்பா, இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா, இன்னும் இந்த விவசாயிகளை கூட ஆண்டவரையும் கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்கிறார் ராஜாவே. அவர்களே அப்பா நீர் பெருகு செய்ய பொறுக்கிறபேக்கா என்று செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.